குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் பார்த்தோம். அது எண்ட் ஆஃப் இதில் வந்து கொஞ்சம் இஷ்யூ வந்துச்சு. அதை அப்படியே ரிசால்வ் பண்ணிட்டேன். நம்ம அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் ஆஃபீஸருக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. அஹ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து டைம் இருந்துச்சுன்னா நம்ம மெர்ஜ் ரெப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சரி கேட்குது இல்லை பேசுறது கேட்குது, ஸ்க்ரீன் தெரியுது அப்படின்னா சொல்லுங்க, இல்லை அப்படின்னா நான் பண்றேன். ஆடியபிளாக தானே இருக்கு. ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த இதுதான் பார்த்தோம், இந்த ரெப்ளிகேஷன் பண்ணோம். போயிட்டு இருக்கு பாருங்க, எக்ஸலன்னு வருதுல்ல. இந்த ரெப்ளிகேஷன் தான் எக்ஸலன்னு போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம செஞ்சே பார்ப்போம் புதுசா. நான் என்ன பண்ண போறேன், ரைட் கிளிக், ரீஸ்டோர் டேட்டாபேஸ். புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். எங்க இருந்துன்னா பேக்கப்ல இருந்து பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ண போறேன். ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஒரு பாத்துல பேக்கப்பு. எம்எஸ்எஸ்எல் டம்ப்ஸ் இந்த இதுல எடுத்துக்கிறேன். அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லை வேற ஏதாவது? எல்லாமே அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் தான் இருக்கா? சாம்பிள் டேட்டா பேஸ் வேற வைட் வேர்ல்டு இம்போர்ட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபைலில் போயிட்டு போயிட்டு இருக்கா, ஒரிஜினல் ஃபைலு ரீஸ்டோர் பண்ணுறது வழக்கமாக அந்த டேட்டா வந்து டி டிரைவ்லையும் லாக் வந்து இ டிரைவ்லையும் தானே ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஃபார்மேட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். எம்எஸ்எஸ்கியூஎல் டேட்டா லாக் வந்து இல எம்எஸ்எஸ்கியூஎல் டேட்டா. ஓகே, இல எம்எஸ்எஸ்கியூஎல் லாக். ஓகே, அப்படியே பாருங்க அப்படி மாறிக்குது. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருப்போம், ரீஸ்டோர் பண்ணியிருப்போம் அந்த டிபி. அதனால இப்போ நேம் கொடுத்துக்கலாம், ரெப் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஆர்இபின்னு சேர்த்துக்கிறேன், அண்டர் ஸ்கோர் ரெப். ஏன்னா அதே ஃபைல் இருந்துச்சுன்னா போய் ரீஸ்டோர் ஆகாமல் ஃபெயில் ஆகும். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ஒரு கொடுக்க தேவையில்ல, ரீஸ்டோர். ஓகே, ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் எடுத்து இங்க ஓகே கொடுத்தாலும் ரீஸ்டோர் ஆகும், ஸ்கிரிப்ட் எடுத்து ரன் பண்ணீங்கன்னாலும் போகும். ஓகே, நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ரீஸ்டோர் ஆயிடுச்சு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இங்கே இது சம்திங் ஏதோ வேற எங்கேயும் போய் ரீஸ்டோர் ஆகுதா? வேர்ல்டு வைடு வேர்ல்டு இம்போர்ட்டர்ஸ் இந்த நேம்ல தான் ரீஸ்டோர் பண்றோம். இங்க பார்த்தா வர மாட்டேது. ஓகே, நான் செக் பண்ணியிருக்கேன், சின்டாக்ஸ் செக் பண்ணியிருக்கேன், அதனால அப்படி சொல்லியிருக்கேன். ரீஸ்டோர் ஆகல ஆக்சுவலா, இப்போதான் ரீஸ்டோர் ஆகுது. 5% ப்ராசஸ் இப்போ தான் ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த ரீஸ்டோர் ஆகி முடிக்கட்டும். ஆமாம், டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தப்ப, டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஒரு சர்வரில், இன்னொரு சர்வரில், அந்த சர்வரில் ரெண்டு சர்வர்லையுமே ஏஜென்ட் சர்வீஸ் ரன் ஆகணும். ஒரு ஷேர் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டோம். பர்மிஷன் வந்து ரீட் ரைட் ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டேன். ஃபயர்வால் வந்து கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணிக்கிட்டேன். பிரைமரி கீ இருக்கணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். இது ஃபுல்லாக தான் ப்ரீ ரெக்வெஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தபடி.
அந்த வீடியோ ஒன்றும் நான் அப்லோட் பண்ணல. இன்னைக்கு ரெக்கார்டிங்கோட சேர்த்து அதை அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் ஷேர் ஃபோல்டர் தான் அந்த மேப் பண்ணிக்கிட்டு, அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம கிரியேட் பண்ணோம், அடுத்து பப்ளிஷர் கிரியேட் பண்ணோம், அடுத்து சப்ஸ்கிரைபர் கிரியேட் பண்ணோம், கடைசியாக நம்ம வெரிஃபை பண்ணோம். விவ் ஸ்னாப்சாட் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ், விவ் லாக் ரீடர் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ். இது மூலமா நீங்க வந்து சிங்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஏதாவது ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணீங்கன்னா இங்க போயிடும் அது. ஓகே, இப்போ இது பார்க்கலாமா? ரீஷோர் ஆயிடுச்சு. ஓகே, நான் என்ன பண்ண போறேன், அப்படியே எடுத்துட்டு வரேன். இது ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பண்ண பிறகு சரி, இது ஃபில் ரெக்கவரி மாடல் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சிம்பிள் இருக்கு. ஃபில் தேவையா அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்குறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ பப்ளிகேஷன். நான் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறேன். நியூ பப்ளிகேஷன், அடுத்து கிளிக் நெக்ஸ்ட். நம்ம என்ன டிபி, இந்த டிபி சூஸ் பண்றோம், அந்த டிபியை சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து நெக்ஸ்ட், இது எந்த டேட்டா பேஸை நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி கிளிக் நெக்ஸ்ட். நம்ம என்ன டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் பண்ண போறோங்கிறத சூஸ் பண்றோம். டிரான்சாக்ஷன் தான் பண்ண போறோம். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட். இப்போ பாருங்க என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குது. இதுக்கு ஏன் இந்த மாதிரி கோடு போட்டு ஒரு ரவுண்டு போட்டுருக்குன்னு தெரியுதா? அது வந்து பிரைமரிக்கு இல்லாத டேபிள்ஸ். எதுலெல்லாம் பிரைமரிக்கு இருக்குதோ அது வெறுமனே இருக்கு பாருங்க, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை போய் சூஸ் பண்ணீங்கன்னா விடவே விடாது. இங்க சொல்லுது பாருங்க, இதை நான் சூஸ் பண்ண ட்ரை பண்றேன். பையிங் குரூப்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆர்கேங்கிற டேபிள் என்ன சொல்லுது, that this table cannot be published because it does not have a primary key column or primary key columns are required for all tables in transaction application. இதை சூஸ் பண்ண விட மாட்டேது பாருங்க. ஓகே, நான் அந்த பையிங் குரூப்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, பையிங் குரூப்ஸ் டேபிள் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து ஷேர் பண்றேன் கடைசியாகவும். வீடியோ ரெஃபர் பண்றப்ப கூட ஒவ்வொரு இதாக பார்க்கணும், இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளிக் நெக்ஸ்ட். நீங்க ஏதாவது ஃபில்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க பை டிஃபால்ட். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட். இங்க உடனே ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணிக்கலாம், நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், உடனே ஸ்னாப்ஷாட் இது பண்றேன். திரும்பி வேணும் அப்படின்னா இதை நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. கிளிக் நெக்ஸ்ட். இந்த ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்டுக்கு செக்யூரிட்டி செட் பண்ணணும். இதுல போயிட்டு இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தேன், ஒரு ஐடி கொடுத்து ரன் பண்ணேன். ஐடி பேர் மறந்துட்டேன். ஏஜென்ட் சர்வீஸ் மூலமா ரன் பண்ணி பார்க்குறேன். அங்க ஏஜென்ட் சர்வீஸ் மூலமா ரன் பண்ணிட்டு இங்க வந்து எஸ்கியூஎல் சர்வர் லாகின் கொடுத்துக்கிறேன். நம்ம எஸ்கியூஎல் சர்வர் லாகின் கொடுக்கறதுக்கு முன்னால அது ஒரு லாகின் ஒன்று கிரியேட் பண்ணணும், அது பார்த்துக்கோங்க. நான் என்ன கிரியேட் பண்ணேன்னா ரெப்ளிகேஷன் யூசர் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரெப்ளிகேஷன் யூசர்னு இது ஒரு பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். சரி, இதே மாதிரி இன்னொரு யூசர் கிரியேட் பண்றேன். நியூ லாகின், என்ன பேர் கொடுக்கலாம், ட்ராம் அண்டர் ஸ்கோர் எஃப்எல் அப்படிங்கிற ஒரு நேம்ல. பாஸ்வேர்டு வந்து 123456 123456 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ஐடிக்கு சிஸ்அட்மின் இருக்கும், அதே மாதிரியே கொடுத்துட்றேன். கிரியேட் பண்ணிட்டேன் லாகின்.
அடுத்து இதே லாகினை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லேயும் ரன் பண்ணோம். இது வந்து பப்ளிஷரு 03ங்கிறது. சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சர்வர் 04. அதில் போய் ரைட் கிளிக் நியூ கொரி. ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதே பேரில் ஏதாவது லாகின் இருக்கான்னு. செக்யூரிட்டி லாகின்ஸ் இல்லை இது வந்து ட்ரான் அண்டர்ஸ்கோர் இருக்குல்ல, இங்கே கிரியேட் பண்ணிடுறேன். இங்கேயும் கிரியேட் பண்ணணும், பப்ளிஷர்ல, இது சப்ஸ்கிரைபர்ல. நான் இது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்டாகவும் எடுக்கிறேன். அடுத்து நம்ம வந்து அதே லைன் இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ சரி, இப்போ இந்த லாகினை இங்கே நான் கொடுக்க போகிறேன். ட்ரான் அண்டர்ஸ்கோர் ரெஃபர். பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இது எங்கே கொடுக்குறேன்? பப்ளிஷர்ல. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுற ஸ்டெப்ஸ்லேயே இது வருது கூடாலே. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துறேன். அடுத்து கிளிக் ஓகே. பாருங்க, எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் அக்கௌண்ட், லாக் ரீடர், எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் அக்கௌண்ட். இப்போ நான் இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்து, சரி ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். உடனே கிரியேட் பண்றேன், ஃபைல நான் கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். அந்த ஃபைல் எங்க கிரியேட் ஆகணுமோ அந்த பார்த்து அது எங்க வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். இதுக்கு பேர் கொடுத்துக்கணும். எப்படி கொடுக்கணும்? வேர்ல்டு வைடு இம்போர்ட்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரான் அண்டர்ஸ்கோர் ஒரு மீனிங்ஃபுல்லா, இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பேர் கொடுத்துட்றேன். இப்போ ஃபினிஷ். இப்போ போயிட்டு இருக்கு பாருங்க, என்ன சொல்றது பாருங்க. அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஆர்டிகிள் ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஒரு டேபிள் தான் கிரியேட் பண்ணோம். அது முடிச்ச பிறகு ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் ரன் பண்ணி வேற அடிக்குது. இந்த வேர்ல்டு வைடு இம்போர்ட்டர்ஸ்ல சிஸ்டம் வெர்ஷன் டெம்பரரி டேபிள் அப்படின்னு ஒரு இருக்கு. அது வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லுது அப்ளிகேஷன். வேற வழியே கிடையாது, நம்ம இதை அப்படியே வேற வேற டிபி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு மீனிங்ஃபுல்லா யாராவது இங்க பேஸ் பண்ணிடுறேன். இந்த டேபிளுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. இந்த டெம்பரரி டேபிள் அப்படிங்கிறதுக்கு transaction application step by step screenshots. ஓகே, நான் என்ன பண்ண போறேன்? இது ஓகே கொடுத்துட்டு பேக் போயிட்டு, இன்னும் பேக் போக முடியுமான்னு தெரியல, ஃபினிஷ் கேன்சல் கொடுத்துட்டு நான் வெளில வந்துடுறேன். நான் என்ன பண்ண போறேன்? இன்னும் ஒரு டேட்டாபேஸ், இந்த அட்வென்ச்சர் ரூல்ஸ் இருக்குல்ல, சரி வந்து ரீஸ்டோர் பண்றப்ப அட்வென்ச்சர் ரூல்ஸே நான் ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆட். இல எம்எஸ்எஸ்கியூஎல்ல டம்ஸ்ல. ஓகே, இங்க வந்து ஃபைல்ஸ்ல போயிட்டு டில எம்எஸ்எஸ்கியூஎல்ல டேட்டா, இல எம்எஸ்எஸ்கியூஎல்ல டேட்டா லாக். சரி, மாத்திட்டேன். இங்க பேரும் ஏற்கனவே நிறைய டிபி அதே பேர்ல ரீஸ்டோர் பண்ணதுனால அண்டர்ஸ்கோர் ட்ரான் ரெஃபல் ஒரு மீனிங்ஃபுல்லா அதை காப்பி பண்ணிட்டு லாக்லையும் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்கு பண்றோம்னா, இதே நேம்ல ஏற்கனவே இருக்கலாம், இதே சர்வர்ல தானே பாருங்க நிறைய ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்க இங்க, அதனால
நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் அன்செக் பண்ணி விட்டு ஸ்கிரிப்ட் எடுத்து ரன் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன், ரீஸ்டோர் ஆதான் பார்ப்போம். அதே பேர்லயே பண்றேன், ஃபெயில் தான் ஆகும். நான் இங்க வந்து பேரை மாத்திக்கிறேன், ட்ரான் ரெஃபல் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ரீஸ்டோர் பண்ண போறேன். இப்போ ரீஸ்டோர் ஆகும் பாருங்க, இந்த ஆயிட்டு இருக்கு பாருங்க, ட்ரான் ரெஃபல் அப்படிங்கிற ரீஸ்டோர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ரீஸ்டோர் ஆகணும்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ரீஸ்டோர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த டிபியை தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போறேன். செகண்ட் நம்ம வந்து இப்போ ட்ரான் ரெஃபல்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணோம், அதுவும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரைட் கிளிக், நியூ பப்ளிகேஷன், கிளிக் நியூ. நம்ம டிபி என்ன, இதுதான் அட்வென்ச்சர் ஒர்க்ஸ். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட், டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட், எந்த டேபிளை சூஸ் பண்ண போறேன், வெறும் அட்ரஸ் மட்டும். எதுலனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட், ஏதாவது ஃபில்டர் செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், பார்த்துக்குங்க, இது ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து நெக்ஸ்ட், இந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸில் போயிட்டு ரன் அண்டர் எஸ்கியூஎல் சர்வீஸ் அக்கௌண்ட், இங்கே வந்து அந்த இதை கொடுக்க போகிறோம், ட்ரான் அண்டர்ஸ்கோர் ரெஃபல் 12345 12345. இப்போ நான் கிளிக் ஓகே கொடுக்குறேன். சாரி, அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரான் அண்டர்ஸ்கோர் ரெஃபல். ஓகே, பேர் கொடுத்துட்டேன். ஃபினிஷ் ரைட் இருக்கு. போயிட்டு இருக்கு, எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து அடுத்து என்ன ஸ்டெப்ஸ், இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க வருது பாருங்க, பப்ளிகேஷன்ல நம்ம கிரியேட் பண்ணது இதுதான். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, இல்லை அப்படி மேலே கர்சரை வச்சீங்கன்னா சொல்லும் இது எந்த டிபி யூஸ் பண்ணது, இதோட பேர் என்ன, பப்ளிகேஷன் நேம் என்ன, பப்ளிகேஷன் டைப் என்ன, டிரான்சாக்ஷனலா, ஸ்னாப்ஷாட்டா, மெர்ஜா, இது எந்த சர்வர்லேருந்து வருது. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க போறேன். பார்த்துங்க, ரைட் கிளிக் பண்ணி நியூ சப்ஸ்கிரிப்ஷன், கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன், நியூ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துப்பேன். இப்போ கிளிக் நெக்ஸ்ட். இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருந்தே நம்ம பண்ணுறதுனால அதுவே சூஸ் பண்ணி வருது பாருங்க.
த்ரீங்கிற இன்ஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இப்போ பப்ளிஷரு. அதில் அழகா போய் அதுவே சூஸ் பண்ணிக்க பாருங்க. அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் அதில் என்ன பப்ளிகேஷன் நம்மளுக்கு சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அதுவாகவே டிஃபால்ட்டாக சூஸ் ஆகிக்குது. அடுத்து சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனை எங்கே ரன் பண்ண போகிறோம்? டிஸ்ட்ரிபியூட்டர்லையா இல்லை சப்ஸ்கிரைபர்லையா? நீங்கள் எதில் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். லோடு ஆஃப்லோட் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபரில் ஓட்டணும். நம்ம வந்து புஷ் சப்ஸ்கிரிப்ஷனே வச்சுக்குவோம். பை டிஃபால்ட் என்ன இருக்குது அதுவே. அடுத்து கிளிக் நெக்ஸ்ட்டு. இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு வேற இது கிடையாது. கிளிக் ஆட் எஸ்கியூஎல் சர்வர் இப்படி போய் சூஸ் பண்ணணும், பார்த்துக்குங்க. சரி, இது போயிட்டு சூஸ் பண்ண போறேன். கிளிக் ஆட் எஸ்கியூஎல் சர்வர். ஃபோர் இன்ஸ்டன்ஸ் தான் நான் சப்ஸ்கிரைபராக சூஸ் பண்ண போறேன். சூஸ் பண்றேன். நான் என்ன லாகின் கிரியேட் பண்ணணுமோ அந்த லாகின் வழியா கிரியேட் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, என்னோட பிசி லாகின்ல தான் போறேன். என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாபேஸ் வந்து நம்ம புதுசாக தான் கிரியேட் பண்ணணும், இல்லைங்க நியூ டேட்டாபேஸ் தான். என்ன பேர் கொடுத்துக்கலாம்? AW_subscriber. ஓகே கொடுத்துட்டேன். AW_subscriber புதுசாக ஒரு டிபி கிரியேட் பண்ணி சூஸ் பண்ணிட்டேன். பாருங்க இப்போ என்ன ஆக போகுது. கிளிக் நெக்ஸ்ட். இப்போ இந்த இந்த கனெக்ட் டு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும். இதை ரன் அண்டர் கொடுத்துட்றேன். இங்கே வந்து சப்ஸ்கிரைபர் கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த லாகின் கொடுத்துக்கிறேன். tran_repl பாஸ்வேர்டு வந்து 123456. இதை நம்ம கிரியேட் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட் ஒரு லாகின் ஆகும் வச்சுக்கோ. கிளிக் ஓகே. இது பாருங்க வந்துருச்சு. அடுத்து கிளிக் நெக்ஸ்ட். என்ன சொல்லுது? ஏஜென்ட் லொக்கேஷன் எங்கே, ஏஜென்ட் ஷெட்யூல் கண்டினியூஸாக ஓட்டணுமா அப்படின்னு கேட்குது. ரன் கண்டினியூஸ்லையும் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிரியமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். நான் பை டிஃபால்ட் என்ன இருக்குது அதுவே கொடுத்துட்றேன். இல்லைன்னா டிமாண்ட் நீங்கள் ஷெட்யூலே டிஃபைன் பண்ணலாம் என்ன வேணும் அப்படின்னு. கிளிக் நெக்ஸ்ட்டு. இது நீங்கள் செக் பண்ணலாம். இது உடனே இன்ஷியலைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது, அவ்வளோதான். ஸ்னாப்ஷாட்டை வந்து அங்கே இருக்கிற காப்பி எடுத்து இங்கே உடனே இன்ஷியலைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. கிளிக் நெக்ஸ்ட். ஃபைலு இது வேணுமா அப்படின்னா அது டிக் பண்ணிக்கோங்க. கிளிக் நெக்ஸ்ட். இந்த ஃபைல் சேவ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுறது. கிளிக் நெக்ஸ்ட். ஃபினிஷ். சப்ஸ்கிரைபர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? கிரியேஷன் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைபரும். நம்ம வந்து 3ங்கிறதுல இப்போ இப்போ இது மேலே கர்சர் வச்சிங்கன்னா இப்போ சொல்லுது பாருங்க. முன்ன வந்து சப்ஸ்கிரைபர் டேட்டா இருக்காது. முன்ன நம்ம கர்சர் மவுஸ் வைக்கிறப்ப இப்போ மவுஸ் வச்சா சப்ஸ்கிரைபர் டேட்டா வருது பாருங்க. சப்ஸ்கிரைபர் என்ன? குமார் பிசி MS SQL Server 04. சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாபேஸ் பேர் என்ன? AW_SUB. டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட் லொகேஷன் எங்கே? டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்?
ரைட் கிளிக் பண்ணி வியூ சிங்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸும் பார்க்கலாம். சொல்லுது பாருங்க, 4 டிரான்சாக்ஷன் வித் 34 கமெண்ட்ஸ் were delivered. போயிட்டு இருக்கு பாருங்க, இந்த டேபிள்ல இருக்கிற டேட்டா அங்க போயிட்டு இருக்கு, அதனால அப்படி சொல்லுது. இது மாதிரி போயிட்டு இருக்குன்னா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மானிட்டருங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் மானிட்டர்ல அங்க ஓடிடும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணது இதுதானே, ரேம் ட்ரிப்ல. இன்னும் இது போயிட்டு இருக்கிறதுனால இப்படி காமிக்குது. இந்த இப்போ வருது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இது சிங்க் ஆயிடுச்சு பாருங்க, எக்ஸலன் வருது பாருங்க. இப்போ எக்ஸலன் வருது பாருங்க. கொஞ்சம் டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிரும். அதுக்கு முன்னால கிரிட்டிக்கல் வந்துச்சுல்ல, நம்ம கரெக்டான பப்ளிகேஷன் தான் பார்க்குறோமான்னு பார்த்துக்கோங்க, இந்த பேரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இங்க ரன்னிங், இங்க பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ட் இருக்கு அப்படின்னா சூப்பர், அவ்வளவுதான். இதுதான் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன். இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. அப்ப என்ன பண்ணோம், அந்த கனெக்ஷன் பண்றோம்ல, அப்போ வந்து நம்ம கம்பெனியா இருந்தா நீங்க வந்து ஐடியை தான் கொடுப்பீங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது காரணமே பேக் கோ பேக் டு தி ஸ்கிரீன் அப்படிங்கிற மாதிரி போறோம்ல, அதுக்காக தான். இந்த ஒரு லாகின் கொடுத்து சப்ஸ்கிரைபர் கனெக்ட் பண்ணோம்ல, அது அங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் அப்போ ஒர்க் ஆகல. இப்போ நானா ஒரு சிஸ்டம் அட்மின் லாகின் வந்து கிரியேட் பண்ணி இது பண்ணோம்னா ஒர்க் ஆகுது. சிஸ்டம் அட்மின் லாகின் தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம டிபி வந்து சிஸ்டம் அட்மினாக தான் இருப்போம், அதனால அப்படி நான் செஞ்சேன். ஒருவேளை வேற யாராவது கொடுத்து ரெப்ளிகேஷன் கிரியேட் பண்ண சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் மினிமம் பெர்மிஷன் தான் கொடுக்கணும். பட் 90% டிபியை தான் கிரியேட் பண்ணுவாங்க, அதனால அது சிஸ்டம் அட்மின்ல தான் இருப்பார் அவரு. இவ்வளவுதான் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டா ஓடுது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்க வியூ சின்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஏதோ போனுச்சுல்ல, கமெண்ட்ஸ் டெலிவர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க எல்லாமே அங்க ஓடிச்சு. எங்க 4ல அங்க போய் பார்ப்போமா? பேர் ஞாபகம் இருக்கா ஹரி? டைப் பண்ணுங்க சாட்ல, என்ன பேர்ல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத. இதானே AW_sub, கரெக்டா? நம்ம ஒரே ஒரு டேபிள் தானே சூஸ் பண்ணோம், கரெக்ட் பாருங்க, இருக்கு பாருங்க டேட்டா ஃபுல்லா. இப்போ நான் அங்க போயிட்டு இது டாப் 10,000ங்கிறதுனால 1000 வருது, நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். கவுண்ட் ஸ்டார் 19614 இருக்குல்ல. இப்போ நாங்க போய் ஒரு ரெக்கார்ட் இன்செர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டினியூஸா ரன் ஆகுறதுனால உடனே ஒடியாந்துரும். அந்த ஷெடியூலை பொறுத்து மாறும் அது. இப்போ இங்க நான் போய் ஒரு ரெக்கார்ட் இன்செர்ட் பண்றேன் அப்படின்னா அட்ரஸ் தானே, சரி மாதிரி வேற எங்க வர்றேன், என்ன டிபி இதுதானா? ஓ இது ஓகே. இதுல அட்ரஸா, அட்ரஸ் தான். ஓகே இதுதான். நான் இங்க போயிட்டு இந்த போத்தல் அப்படிங்கறது மட்டும் மாத்தி தஞ்சாவூர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. தஞ்சாவூர்னு இருக்கு பாருங்க, தெரியுதா? அப்டேட் ஆயிடுச்சு. அப்படியே எங்க போறோம், இங்க பாத்தீங்கன்னா தெரியாம பண்ணது வருது பாருங்க, தெரியுதா? 1 டிரான்சாக்ஷன் வித் 1 கமெண்ட்ஸ் ஆர் டெலிவர்டு. நல்லா பாருங்க, நம்ம இது பண்ண உடனே இங்க வருது பாருங்க, ஒரு அப்டேட் பண்ண 1 அப்டேட் டன் தென் இந்த மாதிரி வரும். இது போன பிறகு கமெண்ட்ஸ் டெலிவரி ஆயிடுச்சுன்னு வரும். நம்ம வந்து அங்க போய் பாத்தீங்கன்னா இருக்குமா இருக்காதா ஹரி? சாட்ல போடுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க தெரியுதா, சிங்க் ஆயிடுச்சு, டெலிவர் ஆயிடுச்சு. மானிட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும்.
எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஸ்லோவா பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கல்னு வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் ஆயிரும். வந்துச்சு பாருங்க, ரன்னிங்னு வருது, எக்ஸலன்னு வருது பாருங்க. நம்ம டேட்டாவும் வெரிஃபை பண்ணிட்டோம். நம்ம நாங்கள் மாற்றணும்ல தஞ்சாவூர்னு, அது இங்கே வந்துச்சு பாருங்க. இவ்வளோதான் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன். சரி, 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல மீட்டிங் முடிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் என்ன பண்ணோம், நீங்கள் நான் லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன், இந்த கிளாஸ்ல எடுத்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இதோட நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இதோட நம்ம முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் வெட்னஸ்டே. ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்கிறேன். இந்த லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ரெக்கார்டிங்கும் இந்த கிளாஸ்ல ஒரு ரெக்கார்டிங் தான் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டையுமே செக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு எங்கே தப்பு நடந்திருக்குங்கிறது தெரியும். ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணோம்ல, நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பை நம்ம விட்டுட்டோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று, சாரி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று பண்ணோம்ல, அதை நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம். அது லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது செய்யலை அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி கான்ஃபிகர் டிஸ்ட்ரிபியூஷன் வரணும். இது நம்ம இருக்குங்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும், இல்லைன்னா கான்ஃபிகர்னு வரும். கான்ஃபிகர் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். நம்ம ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணதுனால இது வர மாட்டேது, அவ்வளோதான். அது லாஸ்ட் கிளாஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு ரீவைண்ட் மாதிரி பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேட்டாபேஸை ரீஸ்டோர் பண்ணோம், அட்வென்ச்சர் ஒர்க்ஸை. அதுக்கு முன்னால் வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர்ஸ்னு ஒன்று இது பண்ணோம். அது டெம்பரல் டேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுது. அதனால அது வந்து ரெப்ளிகேஷனில் பங்கெடுக்க முடியாது. ஸோ ஐ ட்ரைன் டு யூஸ் அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்ங்கிற டேட்டாபேஸ், சாம்பிள் டேட்டாபேஸு. இதை ரீஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த பேரில். செஞ்சு முடித்த பிறகு அந்த ரெப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ள வந்து லோக்கல் பப்ளிகேஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ பப்ளிகேஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போனேன். நான் கிரியேட் பண்ண பப்ளிகேஷன் இதுதான், நல்லா பாருங்க. இது கிரியேட் ஆன பிறகு ரைட் கிளிக் பண்ணி நியூ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போய் 04ங்கிற இன்ஸ்டன்ஸை கொடுத்து நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணேன். நான் ஒரே ஒரு டேபிள் தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா அட்ரஸ்ங்கிற டேபிள் மட்டும்தான், நிறைய யூஸ் பண்ணல. இந்த அட்ரஸ்ங்கிற டேபிள் மட்டும்தான். நீங்க எவ்வளவு சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டிக்கலாம். நான் இப்போக்கி என்னன்னா, அந்த அட்ரஸ்ங்கிற டேபிள் ஏதாவது மாற்றம் நான் பண்ணேன்னா அது 04 இன்ஸ்டன்ஸ்ல போய் காப்பி ஆகும், அவ்வளவுதான். வேற எங்கேயாவது நான் மாற்றம் பண்ணணும்னா அப்டேட் பண்ணேன்னா அங்க போகாது. இது மேல இப்படி மவுஸை கொண்டு வச்சிங்கன்னாவே என்ன இன்ஸ்டன்ஸ், பப்ளிஷர் என்ன, சப்ஸ்கிரைபர் என்ன, பப்ளிகேஷன் டேட்டாபேஸ் என்ன, பப்ளிகேஷனோட பேர் என்ன, வாட் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன், டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் அதில் இருக்கு பாருங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டேஷன் ஏஜென்ட் லொகேஷன் எங்க இருக்குது, இது வந்து எங்கேருந்து எங்க போகுது அப்படின்னு சொல்லுது பாருங்க. இந்த 03ங்கிற சர்வர் மூலமா பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லுது பாருங்க. இது வந்து எல்லாமே 03ங்கிற இன்ஸ்டன்ஸ்லயே பண்ணேன், நல்லா பாருங்க. இதை செஞ்ச பிறகு 04ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் இதுதான். இதுக்குள்ள போயிட்டு டேபிள்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஒரே ஒரு தானே நம்ம ஆர்டிகிளா சூஸ் பண்ணோம் ரெப்ளிகேஷன்ல, அப்ப அது மட்டும் தான் அங்க வந்திருக்கும். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்துருச்சு. நான் அந்த அப்டேட் எப்படி உங்களுக்கு காமிக்கணும், இங்க வருதா சிங்க் ஆகி அப்படின்னு அப்படின்னு பார்த்தா, அங்க நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோங்கிறதோட சிட்டியை மட்டும் நான் போத்தல் டு தஞ்சாவூர் அப்படின்னு மாத்தினேன். இங்க சிங்க் ஆகி சப்ஸ்கிரைபர்ல வந்துருச்சு பாருங்க. அப்போ நீங்க அங்க எதெல்லாம் ஆர்டிகிள்ல சூஸ் ஆயிருக்கோ அதுல அப்டேட் பண்றீங்க அப்படின்னா இங்க ஒடியாந்துரும். இவ்வளவுதான் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன். மெர்ஜ் ரெப்ளிகேஷன் இதே மாதிரிதான், அந்த டைப்பை மட்டும் மாத்துவோம். அது வந்து ரெண்டு பக்கமும் போகும், ஒரு பக்கத்துல இருந்தும் வரும், இன்னொரு பக்கத்துல இருந்தும் வரும். இதே டைப் தான் அது. 5 மினிட்ஸுக்குள்ள பார்க்க முடியுமான்னு தெரியல, இல்லை நம்ம அடுத்த கிளாஸ்ல பொறுமையா கூட பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான டாபிக் ரெப்ளிகேஷனு. நான் ஏற்கனவே அனுப்பிச்ச நோட்ஸ் தான். இதுல இந்த பர்மிஷன் எப்படி கொடுக்கறது, இந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் ரெஃபர் பண்ணிக்கிங்க, நிறைய பேர் உங்களுக்கு. இது என்ன பர்பஸுக்காக, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கான்ஃபிகர் பண்றது, ரெண்டுலையுமே எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸ் ரன் ஆகணும், அப்பதான் ஒர்க் ஆகும். எப்படி ஒரு பப்ளிஷரை கான்ஃபிகர் பண்ணுவீங்க, எப்படி ஒரு சப்ஸ்கிரைபரை கான்ஃபிகர் பண்ணுவீங்க, இந்த இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். எதை நீங்க ரெப்ளிகேஷன்ல கொண்டு வர போறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். டேபிளா, ஸ்டோர் ப்ரொசீஜரா, வீவா அப்படிங்கிறது. நம்ம கேஸ்ல எதை சூஸ் பண்ணோம்,
அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள்ஸை சூஸ் பண்ணோம். என்னவா? ஆர்டிகிளா. அதுக்கப்புறம் ஒன்று நான் செட் பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். முடிச்ச பிறகு சப்ஸ்கிரைபர் நான் கிரியேட் பண்ணி அங்க போய் அந்த அட்ரஸ்ங்கிற டேபிள பார்த்தா இருக்குது. இங்க இருந்தது அங்க ஒடியாந்துருச்சு. இது எது மூலமா நடக்குதுன்னா, அந்த ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் என்ன பண்ணும், நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது அனைத்தையுமே பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ற மாதிரி செஞ்சிருந்த வேலை. அப்புறம் அந்த லாக் ரீடர் ஏஜென்ட் என்ன பண்ணும், வர்ற சேஞ்சஸ் எல்லாம் மாடிஃபை பார்த்து பார்த்து இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணிரும். இவ்வளவுதான் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன். சரி, இது ஃபுல்லா ஸ்கிரிப்ட்ல உள்ளது. நம்ம வெரிஃபை பண்ணோம்ல, செக் இஃப் டேட்டா இஸ் ரெப்ளிகேட்டட். இப்போ நம்ம பார்த்தோம்ல அட்ரஸ்ங்கிற டேபிள்ல போத்தல் அப்படிங்கிற ஒரு சிட்டியை நம்ம தஞ்சாவூர்னு அப்டேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரோவுக்கு. அதை போய் நான் பார்த்தேன் ரெப்ளிகேஷன் ஆயிடுச்சான்னு பார்த்தா இருக்குது. இது இப்படியும் வெரிஃபை பண்ணலாம். இந்த காலமெல்லாம் தப்பாட்டு இருக்கு. இது இந்த லாஸ்ட் கிளாஸ் காமிச்சேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டா. அதே யூஸ் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் கிளாஸ் இமெயிலே அனுப்பிச்சிருப்பேன் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி மானிட்டர் பண்றது அப்படிங்கிறத. இது இந்த கொரியில எங்கேயே தப்பு இருக்குது. அது இந்த ஸ்கிரிப்ட் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே அனுப்பிச்சேன் உங்களுக்கு, 2-3 தான். அதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. அப்படி எதுவும் டவுட் அப்படின்னா எனக்கு கேளுங்க. இது என்ன பர்பஸ் அப்படின்னா, ரியல் டைம் அப்டேட்ஸ் ஃப்ரம் பப்ளிஷர் டு சப்ஸ்கிரைபர். பப்ளிஷர்லேருந்து சப்ஸ்கிரைபருக்கு ரியலா அப்டேட்ஸ் போகிறதுக்கு வேணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் நம்ம போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறத புதுசா ஒரு ஆர்டிகிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்றது? ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்கு, இன்னும் நான் எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள் ரன் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ஆட் பண்றது? ஆட் பண்ணிட்டு அது அங்க வரணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறது, அந்த ஸ்டெப்ஸ் தான் அது. இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு ரெப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன்ல இருக்குது. எப்படி பண்றாங்க? பப்ளிஷேஷன்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போறாங்க, அங்க போயிட்டு ஆர்டிகிள்ஸ்ங்கிறது போறாங்க, அங்க போய் இதெல்லாம் ஏற்கனவே சூஸ் ஆயிருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு இன்னும் ஒரு 5-6 டேபிள் சூஸ் பண்றாங்க. 3, 2, 5, 6 டேபிள் எக்ஸ்ட்ராவா. ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே சூஸ் ஆயிருக்கு. இந்த 5 டேபிள் மட்டும் இப்போ சூஸ் பண்ண போறாங்க. சூஸ் பண்ணிட்டு ரீஇனிஷியலைஸ் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு இதை கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். யூஸ் ஏ நியூ ஸ்னாப்ஷாட் அப்படின்னு நீங்க பண்ணணும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் போயிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் இந்த ஏஜென்ட் ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அங்க ஓடிடும். நீங்க புதுசா ஆட் பண்ணீங்கல்ல அந்த ஆர்டிகிள்ஸ் ஃபுல்லா, அதுக்கப்புறம் நார்மலா அதுல என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அது அங்கேயும் காப்பி ஆயிரும். அவ்வளவுதான். இது நம்ம மெர்ஜ் பாக்குறப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம். இது என்னன்னா ஜஸ்ட் எப்படி ஏற்கனவே இருக்கிற ரெப்ளிகேஷன்ல எப்படி புதுசா இன்னும் கொஞ்சம், இப்ப நம்ம அட்ரஸ்ங்கிற டேபிள் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம், இன்னும் எனக்கு ஒரு 2-3 டேபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் இது. பப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிறீங்க, அங்க போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு என்ன டேபிள்ஸ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்றீங்க. சூஸ் பண்ணிட்டு ரீஇனிஷியலைஸ் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும். புதுசா ஒரு ஸ்னாப்ஷாட்டை எடுங்க அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இந்த மார்க் ஃபார் ரீஇனிஷியலைசேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அங்க ஓடிரும். அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் மானிட்டர்ல போயிட்டு மானிட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க என்னெல்லாம் நீங்க ஆர்டிகிள்ஸ் கிரியேட் பண்ணீங்களோ அது ஃபுல்லா சப்ஸ்கிரைபருக்கு ஓடிரும். அந்த வேலையை தெளிவா பார்க்கும். இந்த போட்டிருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கீமா கிரியேட் பண்ணது, அடுத்து டேட்டாவை கொண்டு போட்டு அடிக்கும்,
அவ்வளவுதான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னாவே தெரியும். இவ்வளவு இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். கடைசி பப்ளிஷர்ல என்ன இருக்கோ ரெக்கார்டு அது இங்கேயும் இருக்கும். சப்ஸ்கிரைபர் அவ்வளவுதான். இது என்னன்னா